எங்கள் ஊரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் இந்த பிளேயர் விஷயத்தில் இதான் நடந்திருக்கு. அதுவும் நமது மண்ணின் மைந்தன் சுதாகர் விஷயத்தில் இதுதான் நடந்திருக்கு. போன பிகேயில் அவர் ரொம்ப அதிரடியாக விளாண்டார். ரொம்ப ரொம்ப அருமையாக விளாண்டார். 19 மேட்ச் விளாண்டு 103 ரைட் பாயிண்ட் எடுத்து பட்னா பைரட்ஸ்னால் ரீட்டைன் பண்ணப்பட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவரை தான் வச்சு ப்ரமோட் பண்ணாங்க. அவர் தமிழ் தலைவாஸ்க்கு எதிராக விளாண்ட மேட்ச்சில் அவங்க அம்மா அவங்க வீட்டிலலாம் வந்திருந்தாங்க. அவருக்கு விளாண்ட ஒவ்வொரு ரைடுக்கும் அவங்க அம்மா அப்படியே சாமி கும்பிட்டு அந்த ஒரு இன்னசென்ஸ் ஆஃப் வில்லேஜை நம்ம பார்த்தோம். அவங்க அந்த ஃபேமிலி அவங்க அம்மாட்ட எஸ்பெஷலாக அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு சிறுவன் இவ்வளோ சாதிச்சிருக்கிறாரு. யுவா கபடி சீரீஸில் அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சி அதை பிகேயில் கன்வெர்ட் பண்ணி அதுவும் பிகேயில் இவ்வளோ சாதிச்சிருக்கிறாரு. நிறைய எமர்ஜிங் பிளேயர் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தார் போன பிகேயில். ஸோ அவர் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன பழமொழி தான் அப்படியே நடந்திருக்கு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு அடித்தாங்கிற மாதிரி இந்த தடவை அவங்க டீமில் தேவாங்கும் அவர் அயனும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சுதாகருக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப மோசமான விஷயமா பார்க்குறேன். சரி, 3rd ரைடராக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே சந்தீப் இருக்கிறாப்புல. சந்தீப்பும் இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸே பண்ணலைங்க. அவருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மேட்ச்சில் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரே தவிர அவராலையும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த சமயத்துலேயாவது சுதாகருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ பட்னா பைரட்ஸ் கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷுவராக எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளே ஆஃப்க்கு அப்புறம் எப்படி சுதாகருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுச்சு? சரி, சந்தீப் நல்லா விளாண்டுட்டு இருந்தானா நமக்கு பிரச்சனை இல்லை. சந்தீப் ஓகே, அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஒரு டிபேட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனால் சந்தீப்புமே ரொம்ப ரொம்ப சொதப்புறாருல. எந்த இடத்துல சந்தீப் ப்ரூவ் பண்ணுமோ அந்த இடத்துல சந்தீப்பால் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கும்போது ஏன் சுதாகருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல? இப்போ கூட ஐ திங்க் ஜேபிபிக்கு எகென்ஸ்டாக சுதாகருக்கு ரெண்டு ரைடும் என்னமோ 3 ரைடோ தான் கிடச்சிது. அதில் கூட ஒரு 2 பாயிண்ட் எடுத்து ஒரு எமர்ஜிங் பிளேயர் ஒரு அவார்டு வாங்கினாருங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும்போது ஏன் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அதுவும் சுதாகரோட மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். போன வருஷம் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பார், எவ்வளோ ஒரு வெறியோடு வந்திருப்பார், எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பார், எவ்வளோ ஒரு வெறியோடு வந்திருப்பார். அதுவும் பட்னா பைரட்ஸ் டீம் தன்னை ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ சந்தோஷத்தில் பிகேயில் பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு வரவேண்டிய வாய்ப்பு மறுக்கப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அதுவும் தமிழ்நாட்டிலலாம் உள்ள மேட்சஸ் பார்த்திங்கன்னா அவர் விளாட்றாரு அப்படின்னா 200-300 கிலோமீட்டரை தாண்டி கூட மக்கள் அங்கேருந்து மேட்ச் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு சுதாகருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதை தாண்டி அவருக்கு கேம் இருக்குது. ஃபேன் பேஸ் எப்படி உருவாகுது? சும்மா உருவாகலை. அவர் சும்மா வர்றாரு போகிறாரு. அவர் சினிமா ஆக்டரா? இல்லை, அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அவருக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, அவ்வளோ சூப்பராக டுக்கிலாம் போட்டு சூப்பராக ஜம்ப்லாம் பண்ணி அந்தளவுக்கு ஒரு கேமை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த சுதாகருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவருக்கு பட்னா பைரட்ஸ் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப 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 வருத்தமான விஷயம். அட்லீஸ்ட் இனிமையாவது அவருக்கு சரியான வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவெல்லாம் நாங்கள் கேட்கலங்க. சும்மா சந்தீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட சரி, ஓகே, அந்த 3 பேரோட காம்போ செட் ஆயிடுச்சு, அதை மாற்ற முடியாதுங்களா? அப்போ சந்தீப்பும் பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போவாவது கண்டிப்பாக அவருக்கு 3வது ஒரு ரைட்டராக வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஆதங்கமாக இருக்குது. கண்டிப்பாக பட்னா பைரட்ஸ் டீம் இதுக்கு ரிக்ரெட் பண்ணுவாங்க. சுதாகருக்கு வாய்ப்பு கொடுக்காம இவ்வளோ
பெஞ்சுக்கு வச்சதை வந்து ரிகரெட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுதாகருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.